சாயிரம். கண்களை மூடிக்கொண்டு யாரோ சென்ற பாதைகளிலெல்லாம் நாமும் பயணம் செய்யாமல் இருக்கலாம். நமக்கான பாதையை நாமே தேர்ந்தெடுக்கலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, கண்களை மூடிக்கொண்டு ஓம் சாயிராம் என்று கூறிவிட்டு இதை முழுவதுமாக கேள். மிகப்பெரிய சிக்கலிலிருந்து உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என் குழந்தையே. உன்னை தேடி வரப்போகிறது இன்னும் சில மணி நேரமே. உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களில் பட்டிருக்கும். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிடு. நீ நினைத்ததை நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் உனக்கு நடத்தி காட்டுகிறேன். ஆம் என் குழந்தா, வாழ்க்கையில் மாற்றம் என்பது உன்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முயற்சியில் நீ எடுக்கும் முயற்சியில் உறுதியாக இருந்தால் தோல்விகள் என்பது எப்பவுமே உனக்கு கிடையவே கிடையாது. எப்பொழுதும் பயணம் செய்வது என்பதை காலம் முடிவு செய்யட்டும். ஆனால் எந்த பாதையில் பயணம் செய்வது என்பதை நீ மட்டும் முடிவு செய்ய கற்றுக்கொள் என்றையுமே. உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதே. குறிப்பாக முடிவு எடுக்கும் சந்தர்ப்பத்தை எடுத்த முயற்சியை கைவிடும் பொழுது உன்னுடைய வெற்றிக்கு மிக அருகில் நீ இருக்கிறாய் என்பதை உணராதவர்கள்தான் அந்த முயற்சியை அப்படியே கைவிட்டு விடுவார்கள். வெற்றியை எட்டும் வரை எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் முயற்சியை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. புத்தியும் மனமும் தடுமாறாமல் பார்த்து கொள்ள கற்றுக்கொள். எந்த சூழ்நிலையும் அது தடுமாறாமல் பார்த்து கொள்ள கற்றுக்கொள். அப்படி தடுமாறிவிட்டால் காலம் உன்னை எங்கெங்கோ போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் கடத்தி சென்றுவிடும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ செய்யும் எல்லா தவறுகளுமே உனக்கு ஒரு பாடம்தான் என் பிரியமே. நீ செய்துவிடும் சில தவறுகள் உனக்கு பாடம் மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை, உனக்கு வாழ்வையே கற்றுக் கொடுக்கிறது. ஆம் என் பிரியமே, தவறு என்று நீ உணரும் போதே அதை திருத்திக் கொள்ள கற்றுக்கொள். இல்லையென்றால் அது உன்னை வருத்தி பார்க்காமல் விட்டு விடாது. இந்த உலகத்தில் யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னை மற்றவர்களோடு எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்காதே. நீ அப்படி செய்வது உன்னை நீயே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமமாகிவிடும். என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே. வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. வரம்பில்லா வலிமை உனக்குள் அதிகமாகவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். வாழ்வில் நீ சந்திக்கும் பின்னடைவுகள் எல்லாமே ஒரு சிறிய சர்க்கல்கள் தானே தவிர வீழ்ச்சி கிடையவே கிடையாது. வீழ்ச்சி என்பதே இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு சறுக்கல்களிலும் உன்னுடைய முயற்சியை மெருகேற்ற கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாய் மாற்றும். இழப்புகள் ஏதுமில்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்காது என் பிரியமே. ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவும் விவேகத்துடனும் எடுத்து வைத்தால் இழப்புகள் எதுவுமில்லாமல் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வெற்றி மட்டுமே உன்னுடைய குறிக்கோளாக இருந்தால் உன்னுடைய வெற்றியை அடையும் வரை அதற்காக ஓய்வில்லாமல் போராடிக்கொண்டே இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்காக ஒருபோதும் தயங்காதே என் பிரியமே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கிறது, நிறையவே இருக்கத்தான் செய்கிறது. ஆம் என் பிரியமே, தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள், பழகிக்கொள்.
ஒப்புக்கொள்ளாத தோல்வியிலிருந்து நீ எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது என் பிரியமே. நீ எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய். மனதார செய்யும் முயற்சி மகத்தான வெற்றிகளை உனக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய இலக்கிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாதே என் பிரியமே. உன்னுடைய இலக்கை விட்டு நீ கொஞ்சம் விலகினாலும் கூட பிறகு அந்த இலக்கை அடைவது மிக மிக கடினமானதாக மாறிவிடும். முயற்சியில் நீ உறுதியாக இருந்தால் தோல்வியே நிச்சயமாக உனக்கு கிடையாது. நீ உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையை விரும்புகிறாய் என்றால் நேரத்தை மட்டும் எதற்காகவும் வீணடித்து விடாதே என் பிரியமே. நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் நேரங்களால் உன்னுடைய வாழ்வு மிக பிரம்மாண்டமாக மாறும். என் அன்பு பிரியமே, யார் உனக்கு துணையாக நின்றாலும் யார் உனக்கு எதிராக நின்றாலும் கூட கவலையே படாதே. என்னால் முடியும், உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் இரு. என்னால் முடியும் முடியும் என்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இரு. முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும் அந்த எண்ணங்களே, அதுதான் உன்னுடைய வெற்றியின் முதல் படியாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பு சரியாக திட்டமிட கற்றுக்கொள். அதற்காக திட்டங்களை மட்டுமே வகுத்து கொண்டு செயல்களை செய்யாமல் விட்டுவிடுவது மிக மிக தவறான விஷயம். எந்த செயலையும் தொடங்காமல் விட்டுவிடாதே என் பிரியமே. ஒரு செயலை துவங்குவதுதான் கடினம். அந்த செயலை துவங்கிவிட்டால் பின் தனி உத்வேகம் கிடைத்து தனி நம்பிக்கை பிறந்து எளிதில் அதை விரைவாக உன்னால் முடித்துவிட முடியும். ஆழம் தெரியாமல் எந்த செயலிலும் இறங்கிவிடாதே என் பிரியமே. எப்பொழுதும் முழுதாக ஒன்றை பற்றி அறிந்த பிறகு உன்னுடைய முயற்சியை துவங்கு. எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் நீ செய்யும் செயல்கள் அனைத்துமே ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தான் உனக்கு பரிசாக கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நல்லவர்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை சுற்றி நிறைய பேர் தீயவர்களாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மிகப்பெரிய சிக்கலிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நானே உனக்கு வழிகாட்ட உன்னை தேடி வருவேன், நிச்சயமாக வருவேன். மகிழ்ச்சி தரும் செய்தி நிச்சயமாக உன் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் என் பிரியமே. வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இந்த இரண்டுமே உன்னை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது என்பதை புரிந்து கொள், தெரிந்து கொள். வாழ்க்கை உன்னை அடித்து கீழே தள்ளும் பொழுதெல்லாம் போராடி மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் தகுதி உடையவன் நீதான். அந்த தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும். வரம்பில்லா வலிமை உனக்குள் அதிகமாக இருக்கிறது. என் அன்பு பிரியமே, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக எப்பொழுதுமே தயக்கமே படாதே. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இன்னும் இங்கு யாருக்குமே கிடைத்துவிடவே இல்லை. நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னுடைய வீழ்ச்சிக்காக அல்ல என் பிரியமே. அது உன்னை உயர்த்துவதற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். உண்மையில் பிரச்சனைகள்தான் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றிகளையும் உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள். யாரெல்லாம் போராடி கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதற்கான பலன் கிடைத்தே தீரும். எதையும் எப்பொழுதும் எதிர்கொள்ள தயாராக இருக்க கற்றுக்கொள். நாளை வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட இதுவரை தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்து பார்க்க கற்றுக்கொள் என் பிரியமே. மீண்டும் தோல்வி உன்னை நிச்சயமாக நெருங்காது. நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். அப்படி சிந்தனையை மாற்றி சிந்தித்தால்
நீ பெறுகின்ற ஒவ்வொரு தோல்விகளும் நீ அடையப் போகும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான பாடத்தை நிச்சயமாக மறைத்து வைத்திருக்கும். அதை தெரிந்து கொண்டு தெளிவாக முன்னேறி செல்ல கற்றுக்கொள். இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால் அது நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடும். இல்லையென்றால் அது நம்மை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து கொண்டு வந்தே தீரும். எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்துவிட்டால் அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்ட பின் தந்தை ஒரே வார்த்தையில், "இவ்வளவுதானா உன் பிரச்சனை? எல்லாம் சரியாகிவிடும்" என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும்.
அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும் பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா, எல்லாம் சரியாகிவிடும் என்று இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண்கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால். அவ்வளவுதானா? இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன் என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே இவ்வளவுதானா நம் பிரச்சனை என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். உன்னை காப்பாற்றுவதற்கு இப்படி கலக்கத்தோடு குழம்பி இருக்கும் என் பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு மனித சக்தி போதவே போதாது. விதியையும் மாற்றி காட்டும் வல்லமையுடைய உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்போது ஏது நடக்கும், என்ன நடக்கும், எந்த பக்கம் திரும்ப வேண்டும், எதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் தீங்கு நடந்துவிடுமோ என்ற பயம் உன் மனதில் எதற்காக வருகிறது? உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் அனைத்தையுமே மாற்றியமைக்கும் கெட்ட நேரத்தையும் மாற்றியமைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றியமைக்க என்னால் முடியும். நான் உன்னோடு இருக்கும் போது கன நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது நீ கலக்கமடைவது ஏன் பிள்ளையே? ஆம் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் கலக்கத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். தைரியமாக இரு, கலங்காதே. இப்பொழுது உன் வாழ்வில் உள்ள சூழ்நிலையில் நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டோமே, நாம் எடுத்த முடிவு சரியாக வருமா அல்லது தவறாகிவிடுமோ என்ற குழப்பத்தோடு முடிவையும் எடுத்துவிட்டு குழம்பியும் தவித்து கொண்டிருக்கிறாய். நீ துணிந்து துணிச்சலோடு நம்பிக்கையோடு எடுத்த முடிவு மிக சரியானதே. நீ துணிந்து எடுத்த முடிவு சரியானது என்றுதான் நான் உனக்கு வாக்களிக்கிறேன். எந்த தடையில்லாமல் என்னுடைய அருளால் அது உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். செய்வதற்கு முன்பாகவே நாம் எடுத்த முடிவு சரியாக வருமோ தவறாக முடிந்துவிடுமோ என்று குழம்புவதால் எதையுமே சரிவர உன்னால் செய்ய முடியாது. சரியாக வரும் வெற்றியை தான் தழுவும் என்ற நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தால் வெற்றி வேறு எங்கு சென்றுவிடும்? ஆம் குழந்தையே, உன் பின்னால் நான் இருக்கும் பொழுது உனக்கு தடைகளையும் தடங்கல்களையும் கெடுதல்களையும் நான் அனுமதித்துப்பேனா அல்லது விட்டு விடுவேனா?
உன்னுடைய நல்ல மனதிற்கும் நல்ல எண்ணத்திற்கும் உன்னுடைய நல்ல செயல்களுக்கும் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அப்படி இருக்கும்படி உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய துன்பங்களெல்லாம் முடிந்துவிட்டது. இன்பமயமான வாழ்வு இந்த நொடியிலிருந்து ஆரம்பப் போகிறது, ஆரம்பமாகிவிட்டது என்ற நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு ஒளிமயமாகவே இருக்கும். அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, நீ மற்றவர்களுக்கு என்றுமே குறைந்தவரே அல்ல. உன்னுடைய பாரத்தையும் சரி, பாவத்தையும் சரி, உனக்காக, என் பிள்ளைக்காக நானே சுமக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளையெல்லாம் நீ மறந்து போகும் அளவிற்கு, ஆம், மறந்தே போகும் அளவிற்கு உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நான் நிரப்ப காட்டுகிறேன். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது குழந்தையே. உன் வாழ்வில் எல்லா செல்வத்தையும் உனக்கு அளித்து உனக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். வெற்றி மேல் வெற்றி வந்து உன் வாழ்வில் நிரப்பப் போகிறது. கஷ்டமோ சந்தோஷமோ, இன்பமோ துன்பமோ, வேதனையோ போராட்டமோ எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத அந்த கஷ்டத்திற்காகவும் போராட்டங்களுக்காகவும் இன்பத்திற்காகவும் துன்பத்திற்காகவும் ஏன் நீ கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன்னிடம் வரும் அனைத்துமே நீ எதிர்பாராத நேரத்தில் எப்படி உன்னை வந்து அடைந்ததோ அதே போல நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். அதற்காக நீ வருத்தப்படாதே. நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறிவிடுவதும் இல்லை. உனக்கே தெரியாமல் நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்த அனைத்துமே உன்னை வந்து விலகிவிடும், உன்னை விட்டே விலகிவிடும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, வந்தது போய்த்தான் ஆக வேண்டும். எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்படி பழகிப்பார், உன் வாழ்வில் ஏமாற்றமே இருக்காது. உன்னை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீ நேர்மறையாகவே உன்னை வெளிப்படுத்து. நீ நேர்மறையாக இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே அமையும், வெற்றியாகவே முடியும். உன் மனதிற்கு கவலை கொடுக்கும், வேதனை கொடுக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை என்னுடைய காலடியில் போட்டுவிடு. என்னிடம் அதை ஒப்படைத்துவிடு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ். உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கை வழியை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. இது நாள் வரை நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையெல்லாம் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை என் பிரியமான குழந்தைக்காக நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் என்னை அமர வைத்து கொண்டு ஆலயம் ஆலயமாக சென்று என்னை காப்பாற்றுங்கள், என்னை வாழ்க்கையை சீர்படுத்த வாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னை அழைப்பதும் கூப்பிடுவதும் ஏன் என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன், உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் வீணாய் போகாது. இதுவரை பொறுமையோடு காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு உன் சாயப்பா வருவேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். இனிதான் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்கப் போகிறேன். எனவே என் பிரியமே, மகிழ்ச்சியாக இரு. இனி உன் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது, பிறக்கப் போகிறது. உன்னுடன் நான் இருக்கிறேன். எனவே எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் இந்த உலகத்தில் ஓங்கி நிற்கப் போகிறது. ராஜ வாழ்க்கையை மிக கம்பீரமாக வாழப்போகிறாய்.
உன்னுள்ளேயே இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையில் தவித்து கொண்டிருப்பதால் தான் என்னை, உன் அப்பாவை மறந்துவிட்டு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க கூட யாருமே இல்லை, என் கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் வேதனையோடு நிர்கதியாய் நிற்பதைப் போல நின்று கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை போனது போகட்டும், விட்டுவிடு. முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். இனியாவது உன் அப்பா சொல்வதை காது கொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போவது உறுதி. நான் அந்த முடிவை எடுத்துவிட்டேன். ஒரு நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் உன் சாயி தேவா. உன் கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். போராட்டத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று உன் கஷ்டத்தோடு இது நாள் வரை போராடி கொண்டிருந்த உனக்கு வெளிச்சம் பிறக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய். உன் கஷ்டகாலத்தை எல்லாம் முடித்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன்னுடைய மன போராட்டத்தையும் ஏக்கத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து உன் உள்ளத்திலிருந்து அதை தூர எறிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயத்தை, உனக்கான நல்ல நிகழ்வை, நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வை நான் உன்னிடமே சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதாவது அப்பா சொல்வதை மிக கவனமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் கேள். நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை பாடாய்படுத்தி உன்னை மனவேதனைக்கு ஆளாக்குகிறது என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரிகிறது. நீ என்னிடம் வந்து கதறினால்தான் எனக்கு கேட்கும் என்றில்லை. நீ படும் பாட்டை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்றுதானே உன்னுடைய ஏக்கமான பார்வையாக இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது நான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். உன் போராட்டங்களையெல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்த்து தாண்டி வந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பரிசாக தென்றலாய் உன் வாழ்வில் சந்தோஷ காற்று வீசப்போகிறது. தென்றலாய் வந்து உன் மனதை வருடப் போகிறது அந்த நல்ல நிகழ்வு. கர்மா, மாயை, விதி இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் வரத்தான் செய்யும். அதேபோல் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், சந்தோஷமும் இருக்கும், வேதனையும் இருக்கத்தான் செய்யும். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எதற்காக நம்மிடம் வந்து சேர்ந்தது என்று உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை உருவாக்கிய எனக்கு, அதை உன்னிடம் கொடுத்த எனக்கு அதற்கான முழு காரணமும் மிக தெள்ளத் தெளிவாகவே தெரியும். அதை ஏற்படுத்திய எனக்கு அதை உன்னிடம் இருந்து விலக்க வெகு நேரமாகுமா? ஒரே நொடி போதும், கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் அப்பா சொல்வதை அலட்சியப்படுத்தாமல் நம்பிக்கையோடு கேள். கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றுதானே எனக்கு புரிகிறது. அப்படி என்றாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீ காண்பாய். என் பிரியமே, பிரச்சனை வரும் பொழுது மௌனமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் எதையுமே உன்னால் சாதிக்க முடியும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியை அனைத்தையும் உன்னிடம் வந்தும் சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். நம்பிக்கையோடு இதை கேள்.
உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்.